ஜோதி பிரகாசமாய் ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே குருவே அகிலம் நிறைந்த குருவே குருவே அறியாமோ நாராயணா உலகோடு இருவையா அறியாமோ நாராயணா உலகோடு இருவையா அறியாமை பாடுதே ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே குருவே அறியாமோ நாராயணா உனதோடு இருவையா அறியாமோ நாராயணா உனதோடு இருவையா அடியேனா பாடுவதற்கே கவிமானே அனுதினோ நமோடல் கவிமானே அனுதினோ சுந்தரவாய் சரஸ்வதி சரஸ்வதி தாயே சொல்லுவாய் சரஸ்வதி சரஸ்வதி தோகை அபிராமியே சுந்தரி மகாளி தோகை அபிராமியே சுந்தரி மகாளி மயாதே வந்தோனே வந்துதகி செய்குவாய் செந்தூர் வடிவேலவா செந்தூர் வடிவேலவா வடிவேல் எடுத்த குமரா வடிவேல் எடுத்த குமரா பள்ளினை வாழையோடு புள்ளி மயிலேறி பள்ளினை வாழையோடு புள்ளி மயிலேறி பரவேட்டை என்ற அருளி மந்தரகு செய்யுவாய் தினம் செங்குவடிவேலவா மந்தரகு செய்யுவாய் தினம் செங்குவடிவேலவா வடிவேல் எடுத்த குமரா வடிவேல் எடுத்த குமரா வள்ளி தெய்வானையோடு வள்ளி தெய்வானையோடு புள்ளி மயிலேறி வரவேணு என்னும் தமிழினாய காசிவ சக்தி உமை மாலகா தமிழினாய காசிவ சக்தி உமை மாலகா தக்கி உகந்த தேவா தக்கி உகந்த தேவா முக்கனியோட வைமொழி சங்கரையோட பெண்ணையும் முக்கனியோட வைமொழி சங்கரையோட பெண்ணையும் பிள்ளைக்கு அடிதொழுவேனா
காஞ்சி நாட்டில் பேசிறக்கும் கருமரத்தி தவத்தால் பெற்ற பிச்சைக்காலை தன் கதையை புகழ்ந்து பாட காலிருக்கும் மாதுமையால் ஈட்ட வேத கணபதி நின் இரு சரணம் காப்போதானே இருந்த பதிவெட்டு அடைந்து ஆதரிப்பு இல்லாமல் இறந்து வயது நான் விளைத்து மறுசூரை நாட்டில் வருந்தியே காளிவர பாலனாகே வலங்கை உயர் கொண்டோ தன்னிடத்தில் சேர்ந்து பொருந்தி மனம் பூரணமாய் வெள்ளை போல் புகழ்கிற நாடாருக்கும் நாள் பொறுப்பில்லாமல் வருந்தியே பாதகர்கள் கொண்டு முடிகள் செய்து பரத்தி மகன் இறந்த கதையை பாடல் உற்றேனே சிவனே உமையவளே சிவனே உமையவளே திருமாலை லட்சுமியே சிவனே உமையவளே சிவனே உமையவளே திருமாலை லட்சுமியே செப்பத்துடனே கதைக்கு செப்பத்துடனே இக்கதைக்கு தினமும் நீ வந்தருள்வாய் பாவங்கள் அறவை போக பாவங்கள் அறவை போக பத்திரமா காளியம்மா பாவங்கள் வரவி போக பாவங்கள் வரவி போக பத்திரமா காளியம்மா பார் உலகில் இக்கதையை பார் உலகில் இக்கதையை பாட அருள் தந்தருள்வாய் தருவாய்வாளர் சரஸ்வதி தருவாய்வாளர் சரஸ்வதி அம்மா நல்ல நாயகமே தருவாய் மாலை சரஸ்வதியே அம்மா மாலை தந்தி மோகன் அருமுகனோ தந்தி மோகன் அருமுகனோ வந்துதவி செய்ய வேணும் குருவே சரணம் என்று குருவே சரணம் என்று
குருவே சரணமின்றி உண்டாமல் மனதிலண்டு கொஞ்சரனே தொந்தி முக கொஞ்சரனே தொந்தி முக பயத்தை கரணி துணை எனவே உலகில் மரத்தி மகள் பார் உலகில் மரத்தி மகள் நோய் வந்த கதை பார்வகின் மகன் மனிதனே இறந்த கதை சீர் உலகில் சூறை சீர் உலகில் சூறை பதிகள் எல்லாம் தழைக்க வந்த சில வசை முதல்வேர்கள் சொன்னபடி பாடி வைத்த ஆறுமுக பெருமாள் மகள் அன்புடனே இந்த செல்வை அருமை புதல்வனவை கொண்டனை அன்பை இன்றெடுத்த சூருவத்தில் பேரு பெற்ற முன்னவர்கள் அருளினாலே சுப்பிரமணியன் சிறிது சொன்ன கதையை நான் பாடுவதற்கு அகத்தில் உள்ள பெரியோரி மிக்க மனம் பொறுத்தருள் வீரே விரிகடல் சூழ் உலகு தண்ணில் அந்த மிக்கமணி காஞ்சி காஞ்சி நாடவிலி மிக்கமணி காஞ்சி காஞ்சிராடவி கரிதலர்கள் தரமறுக்கோ சமத்தல் என்னும் மரத்தலைவன்
சம்மதித்து அந்த கண்ணியரை மாலையிட்டார் கண்டும் மனோ சம்மதித்து அவன் சம்மதித்து கண்ணீரை மாறியிட்டார் கொண்டிருப்பேன் என்று சொல்லி கூறிவிட்டார் மாடப்பேனோ அந்நேரம் மறவரெல்லாம் அங்கோ இங்கோ விருந்து உண்டு அந்நேரம் அங்கும் இங்கும் இருந்து உண்டு வீரி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உலகத்திலே மணிக்காஞ்சி நாடு என்று சொல்லக்கூடிய நாடு அடியப்பா மணிக்காட்சி அந்த மணிக்காஞ்சி நாட்டிலே சரி சரிதானே தரமறக்கும் சமர்த்தன் என்னும் மரத்தலைவன் மரத்தளவு அந்த மரத்தலைவனுடைய மகளா கருமரத்தி என்று சொல்லக்கூடிய பிச்சையாரம்மை கருமரத்தி என்று சொல்லக்கூடிய பிச்சையாரம் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் அடியப்பா அப்படி வாழ்ந்து வரும்போதே சரி ஊத்தமலை நகரத்தில் அப்பா மாடப்பதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மறையவன் மரவன் வாழ்ந்து வருகிறான் அடேங்கப்பா மாடப்பதேவன் அப்ப இந்த மாடப்பதேவனுக்கு சரி. கருமரத்தி என்று சொல்லக்கூடிய பிச்சையாரம்மையை ஆமா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பேசுறாங்க பெண்மை சரா ஆமா இந்த மாடப்பதேவனுக்கு அப்ப மாடப்பதேவன் சொல்றாரு அந்த பொண்ணை பார்த்துட்டு சரி. அதுக்கு நான் சம்மதம் சொல்றேன் அப்படின்னா ஆமா பெண்ணை பார்த்து தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியும் அப்படி என்று சொல்லி பெண்ணை பார்த்தார்கள் பெரியவர்கள் பேசினார்கள் சரி அங்கும் இங்கும் கை நினைத்து ஆமா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை பேசி உறப்பிச்சு வச்சாங்க சரி அத்த வேளையிலே ஆமா இந்நேரம் கல்யாணம் கல்யாணம் என்று செய்ய வேண்டும் என்று வேணும் என்று இந்நேரம் கல்யாணம் என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டாடி மனம் மகிழ்ந்து கொண்டாடி மனமகிழ்ந்து கொத்தவர்கள் பொறுத்துரைத்தார் கொண்டடையே வெள்ளி மடவா கொண்டலையே மனவா கருமரத்தி கல்யாணம் காசினியோர் வைத்திடவே அவர் காவலர்கள் கட்டுவாரா காசினியில் மீத்திடவே அவர் காவலங்கள் கட்டுவார்கள் உலகி சென்று கோப்பொதுக்கி சென்று கோப்போதைக்கு வேண்டியதெல்லாம் மறுத்தி கட்டி கட்டியவள் மேல் கட்டி கட்டியவன் இதானித்தார் பாலியதனால் இடத்தாரை வரவழைத்து எல்லோருக்கும் பார்க்க வைத்தார் இனத்தோரை வரவழைத்து அவன் எல்லோருக்கும் பாக்கு வைத்தான் சாதியானே மர
அந்நேரம் மாடப்பனை அலங்கரித்து பணி அணிந்தார். மாடப்ப தேவனுக்கும் பிச்சையாரப்பைக்கும் திருமணம் என்று சொல்லி இந்த காலத்து மாதிரி பத்திரிகை அடிக்க மாட்டாங்க. அந்த காலம் இப்பதான் பத்திரிகை அடிப்போம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாக்கு ஆமா, வெத்தலை பாக்கு கொடுத்து உறப்பிச்சு வைப்பாங்க. அப்படி பேசி முடித்து வைத்து சரியப்பா கல்யாணம்னு சொல்லி இப்ப நம்ம இடங்கள்ல கல்யாணம்னு சொன்னா நல்ல சாப்பாடு போடுறோம், பருப்பு பாயாசத்தோடி சாப்பாடு போடுவோம். ஆனா தேவர்கள் குலத்தில் தேவர்கள்னா தேவர் அந்த தேவமார்கள் மறவர்கள் இவங்க குலத்துல ஒரு நல்ல விசேஷம் சொன்னா ஆடு கிடா வெட்டிதான் சமையலங்க. ஆமா ஆமா, கிடா விருந்துதான் வைப்பாங்க. அப்படி பலவிதமான சாப்பாடு வச்சு மாடப்ப தேவனுக்கு திருமணம் என்று சொல்லி முத்துமலை மரவரெல்லாம் மகிழ்வோடு இருக்கிறான் அல்லவா. அந்த வேளையில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை அலங்கரிக்கணும், கண்டிப்பா மாப்பிள்ளை அலங்காரம் செய்யணும், மாடப்பதேவன் அலங்கரிக்கணும். அப்படி என்ன செய்தான்? என்னை வார்த்தை மெழுகி நன்றாக, என்னை வார்த்தை மெழுகி நன்றாக இறங்கும் பொன்பணி போர்வையும் கூட்டினார். பொன்னை கூட்டினார் கூட்டினார் சேர பணி மாலையும், கூட்டினார் சேர பணி மாலையும். கைமுடி விரலாளி மோதிரா, கைமுடி விரலாளி மோதிரா கச்சை கரல்ல மெச்சை பணியிட்டார். மைவிழியால் குறவை முழங்கிட, மைவிழியால் குறவை முழங்கிட மாப்பிள்ளை கோலம் மாடப்ப தேவனை, மாப்பிள்ளை கோலம் மாடப்ப தேவனை. மாலை சந்தனம் மார்பில் இளங்கவே, மாலை சந்தனம் மாவில் இளங்கவே ஆலை விடிகள் தானும் குமரிடே. அண்டமானம் முழங்கிடறி நன்றாய், அண்டமானோ முழங்கிடவே ரவி தம்பட்ட மல்லாரி பேரிகை, ரவி தம்பட்ட மல்லாரி பேரிகை. கவிதை கம்பத்தை மல்லாரி பேரிகை, கவிதை கம்பத்தை மல்லாரி பேரிகை. தாள வேளம் தகுதி ஆகவே, தாளம் மேளம் தகுதியில் ஆகவே மண்டலம் எங்கும் மணி காட்சி நாட்டிலே மகிழமோடி வண்டியர் சேவிக்கே, மகிடம் மூடி வண்டிய சேவிக்கே கொண்டை நாட்டு மரவர்கள் வந்து போலவே ஒன்றாய் நிறைந்திட, வந்து போலவே ஒன்றாய் நிறைந்திட. வந்து போலவே உண்டாய் வந்து போலவே உண்டாடி பல்ல மாடப்ப தேவ மரபனை, வண்ணம் மாடப்ப தேவன் வல்ல காவணம் தன்னிலே கொண்டு வந்தேன். தன்னிடத்தாரை மாமன் சடங்குகள், தன்னிறத்தாள் மாமல் சடங்குகள் தானோ செய்து சடங்கு முடித்த பின், தானோ செய்து சடங்கு முடித்த பின்
கரியாளை போற்றியே கரி என்றதொரு ஆணை மேல் ஏறினார் கரி என்று ஒரு ஆணை மேல் ஏறினார் திசையும் முழங்கிட எட்டு நல்ல திசையும் முழங்கிட எட்டுரல்ல திசையும் முழங்கிட எட்டுரல்ல திசையும் முழங்கிட ஏந்திழைமா குறவை ஒலித்திட ஏந்திழை மாறி குறவை முழங்கிட தாவி தென்படை சேவித்து தான் வரேன் பல ஜாதி வெகு ஜாதி சேரவே பல ஜாதி பெரும் ஜாதி சேரவே மல்லை நாட்டு மரபர்களே ஒன்று உலகத்தால் கர்ம ரத்திக்கவை ஒன்று உலகத்தார் கருமாரத்தி தீரவை வாய்க்கு நன்றாய் வாழ்ந்திருந்தாளவை மதர் கண்ணில் வாக்கு வடிவமாய் மாறுவள் நீர் வாக்கில் மதர் கண்ணில் வாக்கு வடிவமாய் என்று சொல்லி வழிகள் நடந்துதான் என்று சொல்லி வழிகள் நடந்துதான் என்று சொல்லி பலிகள் நடந்துதான் என்று சொல்லி பலிகள் எட்டி அடி ஊத்து மலை நாடு தண்ணீரே எட்டி அடி கூட்டு மலையாடு ஒன்று போலவே மதகேறி மீதிலே கொத்த வேண்டும் வருகின்ற வேளையில் ஒற்றவனும் வருகின்ற வேளையில் அந்த நேரோ எதிர்மாலை கொண்டுதான் ஆடவர்கள் கழுத்தில் இடுவாரே அழகா எண்ணெய் இட்டு மெழுகி அந்த மாடப்பதேவனாக எண்ணெயில் போட்டு குளிச்சு ஆமா அழகா சரி. மாப்பிளை கோலம் செய்து மணக்கோலசை ஆணை மேல் ஏறி மாடப்பதேவன் வருகிறான் உக்கிரமலை கொண்ட தேவன்மார்கள் சரி ஊத்துமலை நாட்டு தேவன்மார்கள் தேவமார்கள் தேவன்மார்கள் மறவர்கள் மறத்தியர்கள் எல்லோரும் பல சாதி வெகு ஜாதியா ஒன்று கூடி நேர வர்றாங்க மாடப்பதேவனுடைய கல்யாணத்துக்கு சரி அந்த வேளையே ஆமா பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே எதிர்மாலை சந்தனம் கொண்டு போய் ஆமா. எதிர்மாலை சந்தனம் கொண்டு போய் கொண்டு போய். மாப்பிளையை வரவேற்கிறாங்க சரி அந்த வேளையில் பாருங்க என்ன ஆகிறது எதிர்மாலை கழுத்திலிட 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 ஏந்திழை குறவை பாட குறவை பாட எதிர்மாலை கழுத்திலிட கழுத்திலிட ஏந்திழை குறவை வாட குறவை பாட மாதுடல்லாய் பெண்கொடிக்கு மாதுடன் பெண்கொடிக்கு படைபடி படியணிந்த அழகு கொப்பு படியணிந்து அழகு கொப்பு பணியடைந்து அழகு நல்லே காதிலங்க வாடாதே மதிமுகத்தா மங்கை வல்லார் பிச்சையாரோ வாழாத மதிமுகத்தை மங்கிரல்லாய் பிச்சையாரோ ஓடாதே கொப்பிலங்க பிறங்க கொப்பி மாலை போட்டு வாரா கொண்டு வர அண்ணனடை பிச்சையாக்கு பிச்சையாருக்கு அழகு பெற பொன் கூட்டி பொங்கோட்டி பாடவோ சிலம்புகளோ பவள வைரோ தண்டைகளா
குறவை ஓசை கடலொழிவோ தான் முழங்க தான் முழங்க கண்ணீரை நீராட்டி 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 பட்டொடுத்தி அவன் நேர் விளக்கி மையெழுதி அங்கே நீராட்டி பட்டுடுத்து வெள்விழிக்கு மையெழுதி எதிர்மாலை சந்தனம் கொண்டு போய் மாப்பிளை அழைத்து மணப்பந்தல கொண்டு இருத்தி ஆமா அங்கே மணப்பெண்ணாகி அந்த கர்ப்பரத்தியாகி பிச்சையாரம்மை அலங்கரித்தார்கள் பொண்ணு அலங்காரம் பண்றா அழகா சுத்தமான தேங்கனை அந்த அம்மா தலைமுடியில தேய்ச்சி தேய்த்து மஞ்சள் கலந்த நீரிலே மங்கையரை நீராட்டி நீராட்டி அழகான நேர்விழிக்கு மையானது எழுதி சரி அழகான மாம்பலை போல் ஒரு பட்டை உடுத்தி ஆமா மகாலட்சுமி போல் இருக்கிறாள் ஐயா பிச்சையாரப்பி அது மட்டுமா சரி பாராட்டும் கொங்கை மின்னாள் கொங்கை மின்னாள் பொங்கை மின்னா அவள் மகள் பிறந்த நேரமதில் நேரமதில் மாறாட்டும் பொங்கிருந்த கொங்கை மின்னாள் மகிழ்ந்திருக்கும் வேளையிலே சுட்டியுடல் பட்டமதி நமது துணியிடக்கி வளையல் கெச்சோ வளையல் கச்சோ முத்தாரே கை கடையோ கை கடையோ ஏத்த பொண்ணும் பணி பூட்டி பணிமூட்டி கட்டுவங்கள் கீழி தந்தை கால் மோதிரம் தான் அடைந்தாள் ஓர் தோழி அபி பட்டுமை மரத்திறனை மரத்திருந்தை மன்னவனாரிடத்தில் வைத்த விட்டலல்ல பல்லவியிலே தலைமையிலே அனைவரையும் நிறுத்தி வைத்து அட்ட திசை மேளம் கொண்டு அறிவியர்கள் குறவை பாடு அட்டகதிக்கு மேளம் கொண்டு அரம்பையர்கள் கிழந்து பாடலே தைமானத்தியர்கள் மானத்தியர்கள் எல்லோரும் முகத்துவிட்டார் சித்திரை சப்பை தான் திறந்து சித்திரை செப்பை நான் திறந்து தாலி கொண்டு வாரார் கலங்கதி வெட்டியும் முன்னே விழியும் முன்னே கதிரவன் முதிக்கும் முன்னே அவர் மாங்கல்யம் தான் போட்டி மங்கையரை கைப்பிடித்தார் அவர் மாங்கனியோ நான் கூட்டி மங்கையரை கைப்பிடித்தார் மங்கையெல்லாம் குறவை பாடு மங்கையர்கள் குறவை பாட மறுமள் அவர் சுற்றி வந்தார் வேளாந்தே மகனல்லே அந்த மாதரல்ல வெள்ளியர்க்கும் மன்னவன் போல் சீதனினை பார்க்கவில்லை சேயிலைவான் குறவையிட்டார் பறையடிமை கொண்டிருந்த பறையடிமை ஆளுக்கு ஒரு பால் பசுக்கள் வேண்டியதொரு படிகாவல் வேண்டியோர் படிகாவலை உடைப்புடனே தான்
குட்டியப்பே வாத்தி குட்டியத்தே இந்த மரவே தான் வாழ்ந்தான் பாராய்த்தே சந்திரனோ பாராய்த்த சந்திரனோ பங்கையத்தோ உள்ளடவோ சீர்வார்த்தை நன்றாகே சிறப்புடனே வாழ்ந்திருக்கே சீர்வார்த்து நன்றுடன் சிறப்புடனே வாழ்ந்திருக்க பேர் வாய்த்து புகைப்படைத்து இன்பமுடன் பெரிய மனமறையில் புகுந்தார் அழகா இந்த அம்மா பிச்சையாரம்மை அம்மா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையால அலங்கரிச்சாங்க தங்கத்தால் இந்த ஆபரணத்தால் வந்து ஆரம்பிச்சு அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்படிமா? ஜெயக்கொடி மாலை முத்து மாலை முத்து மாலை, கோவண மாலை கோவண மாலை, நாகரத்ன மாலை சரி. நவரத்ன மாலை ஆமா. அப்படின்னு ஏகப்பட்ட மாலைகள் நமக்குள்ளதான் தெரியும் ஆ. நிறைய இருக்குமா அம்மா அப்படிப்பட்ட நகைகள் எல்லாம் கொண்டு கொண்டு அழகா பிச்சையாரம்மை என்ற கருமரத்திக்கு சரி போட்டு அலங்கரித்து அலங்காரம் செய்து மாடப்ப தேவன் மனவரையிலே அமர்ந்திருக்க அம்மா கருமரத்தியாய் பிச்சையாரம்மை அருகில் அமர்த்தி ஆதித்தன் உதயம் வருவதற்கு முன்பாக சூரியன் உதைக்கு முன்பாக சித்திர செப்பை திறந்து சரி திருத்தாடி எடுத்து அம்மா தேன்மொழியால் கருமரத்தி பிச்சையாரம்மைகளும் திருத்தாடி கட்டினார் திருத்தாடி பூட்டி இனி சீதள வாரசம் கொடுக்குறாங்க கண்டிப்பாம்மா ஐயா அம்மா ஆழடிமை அத்தனையும் உண்பாக மாடப்பதேவரே அம்மா அம்மா ஆளுக்கு ஒரு பால் பசுவை கொடுத்தாரு ஆமா அவனுக்கு ஒரு பால் பசு அவனுக்கு ஒரு பால் பசு ஆமா பசு கொடுப்பாங்க ஆமா அந்த காலத்துல அது நடந்திருக்கு கண்டிப்பாம்மா அது வேலை சரி இந்த காலத்துல நம்ம கார் கொடுக்க முடியாது கார் பைக்கு ஆமா ஆமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பால் பசு கொடுத்திருக்காங்க பால் பசு கொடுக்க ஆமா சரி கால்நடைகள் இப்ப கார்ல போறது ரோட்ல போறது ஆமா ஐயா அழகாகவே ஆமா இன்னும் என்னும் அழகு வளர்கிறது சீர் வரிசை எல்லாம் கொடுத்து வேற புருஷன் கையில அதாவது அந்த ஆம்பளை கையில அந்த பொம்பளை கையை வச்சு எல்லாரும் நீர் பார்த்து கொடுக்குறாங்க நீர் வார்த்து கொடுக்கிறா சந்தோஷமாக இடோடி காலம் சரி 16 செல்வம் பெற்று பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் மகளே அம்மா கருவரத்தி பிச்சையார் அம்மா என்று உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மா சந்தோஷமா பெரியவங்க எல்லாம் மனசார வாழ்த்துறாங்க அந்த மரவர்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்தினார் பேர் வாய்த்த புகழ் படைத்த பெரிய மன்னர் மனையில் வந்து ஆமா சீரம் திறமோடு மனவரை புகுந்திருந்தார்கள் சரி அது இருக்கும் பொழுது வேளையில் பித்தானால் வாழ விட்டார் வாழ விட்டார் வாழ விட்டார் பெரிய மணி காஞ்சி நாட்டில் காஞ்சி நாட்டில் பித்தானால் வாழ விட்டார் அவர் வாழ விட்டார் பெரிய மணி காஞ்சி நாட்டில் முத்துக்கருப்பை கண்டான்
கருமரத்தி கொடியாய் கருமரத்தி கொத்தவரும் வாழ்ந்திருந்தான் அவன் வாழ்ந்திருக்கும் நாளையிலே வயது 16 ஆச்சே அவள் வாழ்ந்திருக்கும் நாளையிலே வயது 16 ஆச்சு மணிபோலே பிச்சையாரோ நாடப்பனோ வாழ்ந்திருந்தார் இந்த கெங்கை தனத்தழகி வாழா பிச்சையாரோ மாலையிட்டு வந்தீனா மணி காஞ்சி நாடகிலே பாலும் பழமும் உண்டு கொண்டு பசி தீர்ந்து மனமகிழ்ந்து மனமகிழ்ந்தே மன்னவரே பழுதில்லை நான் வந்த இடத்தில் பாதகனில்லா குறையதோதா பழுதல்லாது தான் இருந்து வாழ்ந்திருக்கும் நாளையிலே அடுத்த மரம் போகேனே இதெல்லாம் திருமயத்தில் அவதரித்தார் ஒரு குழந்தை ஆயிழையாடன் பிறந்தாள் பிறந்த நல்ல பெண் பிள்ளைதான் ஆண் பிள்ளைக்கு ஆசை வைத்தோ அழகு பிள்ளை பிறந்ததென்று அருதி பிள்ளை என்று சொல்லி அளவுடனே பெயர் வைத்தாள் அறிவிப்பிள்ளை என்று சொல்லி அறிவையிற்கு பேர் வைத்தார் காஞ்சி நாடாலே மணிக்காஞ்சி நாடார் ஐந்தனைக்காக தவங்கள் செய்தாளே இந்த விதமாகவே ஆமா. அதாவது மாடப்பதேவனும் சரி. இந்த பிச்சையாரம்மையும் கருமரத்தி. ஒருவருக்கொருவர் மனசை புரிந்து நல்லபடியா 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க இல்லற வாழ்க்கை இன்பமாக கழிக்கும் போது கொஞ்ச நாள் அதாவது 16 வயசு ஆச்சு இந்த பிச்சையாரம்மைக்கு சரி. அப்போ சிறு வயதிலே கந்தர்வ திருமணம் தான் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா அப்படிதானே ஆமா. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேலையிலே. 16 வயதிலே பருவ வயது ஆன போது சரி. இந்த பிச்சையாரம்மைக்கு மனசுல ஒரு சின்ன கவலை இருந்து என்ன கவலை நம்ம கல்யாணம் முடிஞ்சு வயசு சின்னதா இருந்தா கல்யாணம் முடிஞ்சு வருஷம் ஆயிட்டு அதுதானே ஆனா நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா ஒரு இருக்கும்ல ஆண்மகன் இருப்பானியான நல்லா இருக்கும்ல அப்படின்னு இந்த அம்மா ஆசைப்பட்டு இருக்கும்போது சரி. ஆண்டவனுடைய திருவருளாலே சரி. இந்த அம்மையான பிச்சையாரம்மை கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அடே அப்பா 2 திங்கள் அங்கமோக சுமந்து சுமந்தாள் பிச்சையாரம்மைக்கு அழகான சூரிய உதயம் போல ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது பாபா இந்த அம்மா ஆசைப்பட்டது என்னது ஆண் குலம் ஆனா பிறந்தது என்னது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஆமா அழகா அந்த குழந்தைக்கு சரிதான் அரிசி பிள்ளைன்னு பேர் வச்சாங்க அடே அப்பா அரிசி பிள்ளை அரிசி பிள்ளை அதாவது அந்த பெண் குழந்தையுடைய உண்மையான பெயர் வந்து அரிதி பிள்ளை அரிதி அரிதி பிள்ளை. அரிதி பிள்ளைன்னு அந்த அம்மா பேரு சரி. ஆனா சொல்லளவில் நாட்கள் மருவி மருவி மக்களுடைய வாய்மொழி பழக்கத்தால் சரி. நம்ம அரிசி பிள்ளைன்னு சொல்றோம் ஆமா சீரும் சிறப்போடு வளர்த்து வரும்போதே வேலையில் இந்த அம்மாக்கு மனசுல அதாவது பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் இந்த பிச்சையாரம்மைக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேங்கிற வருத்தம் இருந்துச்சு எந்த குலமாக இருந்தாலும் ஆண் குலத்தை விரும்புவாங்க அதான சொல்லுவாங்க
சொன்னேன். ஆமா. பெண் பிள்ளை, அதாவது ஆண் பிள்ளை பெற்றால் அதுதான் வாரிசு. பெண் பிள்ளை பெற்றால் அதைத்தான் பரிசு என்று சொன்னார். சரி. ஒரு உலகத்துல ஒரு இடத்துல தெய்வம் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆம்பளை பிள்ளை கொடுக்கும். ஆனா தெய்வமே பிள்ளையா பிறகுன்னு அது பொம்பளை பிள்ளையாதையா பிறக்கும். அதான் கொடுத்து வைக்கும். ஏன்னா இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வைங்களேன், பெரியவங்க சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்திருக்கா, அன்னபூரணி பிறந்திருக்கா, அம்மா காமாட்சி பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா சுடலமாட சாமி பிறந்திருக்காரு, மாயாண்டி பிறந்திருக்காரு, பரமசிவம் பிறந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டோம்ல, அதுதான் உலக இயற்கை. ஆனாலும் இந்த பிச்சையார் அம்மை தாயாருக்கு நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் ஆம்பளை பிள்ளை மேல அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பற்றுதல் ஆசை இருந்துச்சு. ஏன்னா நம்ம கணவர் வந்து மாடப்பெரியவன் காவல் போகக்கூடியவர். அப்ப அவருக்கு அடுத்தால் அந்த வடிகாவல் செய்யணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுங்களா? பெண் குழந்தை அறுதி பிள்ளை. ஆமா, அறுதி பிள்ளைக்கு கூட அலை துணைக்கு ஒரு ஆத்மகன் வேணுங்களா, ஒரு தம்பி இருக்கணுங்களா? கண்டிப்பா. அப்படின்னு நம்ம அம்மாவுக்கு ஒரு நட்சத்திர ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசையும் இருந்துச்சு. சரி. அப்படி இருக்கும் பொழுதே செய்தாள் அறியத்தவோ செய்கிழை பிச்சையா அம்மையும் செய்தாள் அறியதவோ செய்கிழை பிச்சையா அம்மைதான் பொய்யாக போகாமல்
சொல்லி அந்த மாடப்ப தேவன் மேலே கிடவி வாடாது என்று சொல்லி அந்த மாடப்ப தேவனை ஏடாரும் பூங்குழலா என் வீடு வாழ்ந்தகது மறந்தி ஓடாத நாளும் ஒரு குஞ்சர நம்மையும் பெற்றெடுத்தே போனாலும் ஒரு குஞ்சர மகனை நாடு நமக்காவோ இந்த நகரையும் ஆளெல்லாம் மன்னவரே பாலகன் அருமையினால் அவர் வாழ்விச்சையாரும் எந்த தலைவனைக்கு